ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடனோடனே பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. கிராம்பு எல்லாம் பொரிஞ்சோடனேவும் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். அப்புறம் மல்லி இலை, புதினா இலை, பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாம் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ அரைச்ச பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. வதங்கினோடனே பிரியாணி மசாலா, வத்தப்பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு சிக்கனை எடுத்து போட்டுருங்க. அலசி வச்சுருக்க சிக்கனை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாம் கலந்து விட்டுருங்க. தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அரிசியை எடுத்து போட்டுருங்க. ஏற்கனவே அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அலசி எடுத்து போட்டுருங்க. போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1.5 அளவுக்கு அரிசி எடுத்துக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடிடுங்க. மூடி 2 விசில் அடிக்கட்டும். மணமணக்கும் சிக்கன் பிரியாணி ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்